MBBS in Vietnam. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இன்னைக்கு ரொம்பவே ப்ரோமோட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா இருக்கு. இட்ஸ் பிகமிங் a popular option among Indian students for abroad MBBS. So நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் 2021க்கு அப்புறம் கொடுத்திருக்க ரூல்ஸ் பிரகாரமும் அந்த ரூல்ஸை வச்சு நம்ம வியட்நாம் கண்ட்ரியில இருக்க அந்த கவர்மெண்ட் கொடுத்த ரூல்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வியட்நாம்ல MBBS பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டினை தான் இந்த வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். இதுக்கு நம்ம வியட்நாம் லா ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் அந்த கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தெளிவா நம்மளால முடிவெடுக்க முடியும் வியட்நாம்ல MBBS பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் MBBS இன் வியட்நாம் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்க MBBS ப்ரோக்ராம், அதாவது அங்க MDன்னு சொல்ற அந்த ப்ரோக்ராமை முடிச்சதுக்கு அப்புறமா which is a 6 years கோர்ஸ் டியூரேஷன், அதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தனியா 18 months of internship கம்பல்சரி பண்ணணும். நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கேட்டிருக்கிறது ஜஸ்ட் 12 months of internship நீங்க அடிஷனலா பண்ணணுங்கிறது. பட் வியட்நாம் லா ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட ரூல் 18 months of internship நீங்க பண்ணணும். ஏன் அந்த கண்ட்ரியோட ரூலை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த கண்ட்ரியில உங்களுக்கு லைசன்ஸ் வாங்க முடியும். நம்ம NMC நீங்க அந்த கண்ட்ரியில லைசன்ஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அங்க லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வியட்நாமீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்கணும். நீங்க அந்த லாங்குவேஜ்ல சரளமா பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கணும்னு அந்த லா ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அது எந்தெந்த ஆர்டிக்கல்ல இருக்குன்றதும் நான் சொல்றேன். நீங்க அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை போய் படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2027ல இருந்து வியட்நாம் லா ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிரகாரம் இது 2023ல அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்டோட லிங்க் தான் நான் கீழே கொடுத்திருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ல தெளிவா கொடுத்திருக்காங்க 2027ல இருந்து எனி ஃபாரின் நேஷனல்ஸ் ஆர் வியட்நாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படும். இது வரைக்கும் வியட்நாம்ல லைசன்ஸ் எக்ஸாம் எதுவும் கிடையாது. அந்த ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், அது கரெக்ட் தான். as on 2025 இல்ல 26லயோ உங்களுக்கு லைசென்சிங் எக்ஸாம் கிடையாது. பட் 2027ல இருந்து கண்டிப்பா லைசென்சிங் எக்ஸாம் இருக்கு. இப்ப ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2025ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க முடிக்கும் போது 6 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா உங்களுக்கு அந்த எக்ஸாம் இருக்கும். நீங்க அதை எழுதி கிளியர் பண்ணாதான் லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வர முடியும். லைசன்ஸ் இல்லாம இங்க வந்தா நீங்க இங்க இந்தியால FMGக்கு அலவுடே கிடையாது. இந்தியால டாக்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கு லைசன்ஸ் NMC தரமாட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஆர்டிகல் 17, 18, 19 and 23 இதெல்லாம் முக்கியமான இது. நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சு பாருங்க. ஆர்டிகல் 19ல உங்களுக்கு ஃபாரின் நேஷனல்ஸ் எப்படியெல்லாம் லைசன்ஸ் ஒப்டெயின் பண்ணலாம், அதுக்கு என்ன ரூல்ஸ்ன்றது தெளிவா கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 23ல வியட்நாமீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 24ல 18 months of கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெளிவா புரியும். இதெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க வியட்நாம்ல MBBS சூஸ் பண்ணுங்க. as on date கூட பாத்தீங்கன்னா MBBS இன் வியட்நாம் பத்தி நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த லைசென்சிங் எக்ஸாம் பத்தி யாருமே சொல்றது கிடையாது. லைசென்சிங் எக்ஸாம் எதுவும் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த பேட்சுக்கு கண்டிப்பா அது இருக்குன்றது அவங்க சொல்றது கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஸ்பாட் அட்மிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. நிறைய பேர் எங்க பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி எங்க கிட்ட சொல்றாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி தெரியாம 10,000 பே பண்ணிட்டோம், 20,000 வாட் எவர் இட் இஸ் 50,000 பே பண்ணிருந்தாலும் சரி, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளீஸ் டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் நாங்க சொல்லுவோம். 10,000 போனா போகட்டும், யூ டேக் அ ரைட் டெசிஷன். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் வியட்நாம்ல நீங்க MBBS சூஸ் பண்ணுங்க. ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.